டீ கடையில் கிடைக்கிற போண்டானாலே மைதால தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு சோடா உப்பு எதுவும் சேர்க்காம சாஃப்டா வெளியில மொறு மொறுன்னு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சின்ன கப்ல தயிர் எடுத்திருக்கிறேன். அதே கப்ல 2-3 நாளான பழைய தோசை மாவு எடுத்துக்கோங்க. சீரகம், சின்ன சின்னதா கட் பண்ணி இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 கப் கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா லூஸா இந்த அளவுக்கு தலை தலைன்னு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பாத்தீங்கன்னா கிள்ளி போடுற பதத்துல இருக்கணும். இது ஒரு 6 மணி நேரம் புளிச்சாதான் நல்லா சாஃப்டாவும் வெளியில மொறுமொறுன்னு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு உடனே சுடணும்னா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நீங்க உடனே சுட ஆரம்பிக்கலாம். 6 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு சுட்டீங்கன்னா பேக்கிங் சோடாலாம் தேவையில்லை. கையில தண்ணி தொட்டுட்டு கிள்ளி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு சின்ன சின்னதா கிள்ளி போட்டுக்கோங்க. நீங்க எந்த ஷேப்ல போட்டாலும் அது நல்லா உருண்டு ரவுண்டா வர ஆரம்பிச்சிடும். நிறமா ஆனதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. மைதால செஞ்சாதான் டேஸ்டியா இருக்கும்னு கிடையாதுங்க. கோதுமாவில செய்யும் போதும் இதே டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேங்காய் சட்னி பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.